ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கூட்டு ஜாதக விளைவுகள். இதன் தலைப்பு. ஜாதகங்கள் தனித்துவமானவை. பிறக்கும்போதே நமது விதியை தீர்மானித்து அதன்படி வாழ்வியலை நடத்தி செல்பவை என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதே நேரத்தில் நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நபர்கள், நாம் சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய வாழ்க்கை துணை, நமக்கு பிறக்கும் குழந்தைகள், நம்முடன் பிறந்த உடன்பிறப்புகள், நமது தாய் தகப்பன், இப்படி பல்வேறு ஜாதகங்களின் தாக்கங்களும் நமது மேல் ஏற்படத்தான் செய்யும். ஒரு உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு ஒரு 4 வயசு குழந்தை அஷ்டம சனி நடக்குது. இந்த அஷ்டம சனியில் அந்த குழந்தை மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து விடுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. சின்னதாக ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஒரு காய்ச்சல் வரலாம், ஃபீவர் வரலாம், அவ்வளோதான் அந்த குழந்தைக்கான பாதிப்பாக. ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய அஷ்டம சனியின் விளைவாக குடும்பத்தாருக்கு ஏற்படுற பாதிப்பின் அளவுகள் வேறு மாதிரி இருக்கும். அப்பா கஷ்டப்படுறது, அப்பாவுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது, அம்மா கஷ்டப்படுறது, அந்த மாதிரியான பலன்கள் வரும். இதை தான் கூட்டு ஜாதக விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக நமக்கு ஏற்படுற தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதையும் தாண்டி, அதாவது மனைவி, குழந்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். இவங்களோட ஜாதக தாக்கங்கிறது நம்ம மேலே இருக்கத்தான் செய்யும். அது நம்ம மறுக்க முடியாது. நம்ம ஜாதகம் வலிமையானதாக இருக்கிற பட்சத்தில் யாருடைய ஜாதகத்தின் தாக்கமும் நமக்கு இருக்காது. நோய்க்கிருமிகள் எப்படி மனிதன் பலகீனமானவரை தாக்குகின்றதோ, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை தாக்குகின்றதோ, அதே மாதிரி தான் கூட்டு ஜாதக விளைவுகளும். உங்கள் லக்னாதிபதி வலுத்து, உங்களுக்கு திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்து, கேந்திராதிபதிகள் சிறப்பாக செயல்பட்டு, நல்ல திசையும் நடப்பில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஜாதகத்தின் தாக்கமும் உங்கள் மேலே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் லக்னாதிபதி பலகீனமாக இருந்து, லக்னாதிபதி மறைந்த நிலையில் 6, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி போன்றவர்கள் தசை நடத்தும் போது உங்கள் ஜாதகமே பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டு ஜாதகங்கள், வாழ்க்கை துணையின் ஜாதகம், குழந்தைகளின் ஜாதகம்ங்கிறதெல்லாம் உங்கள் மேலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் தன்மை கொண்டது. இந்த இரத்த சம்பந்த உறவுகள் அல்லாத கூட்டு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவர் அவர் மேலதிகாரியுடைய நல்மதிப்பை பெறுகிறார், தொடர்ந்து இவருக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வுன்னு எல்லாமே அவர் கொடுத்துக்கிட்டு வர்றாருன்னா இது கூட ஒரு வித கூட்டு ஜாதக விளைவு தான். அவர் மனசில் நினச்சிட்டு இருப்பார், இவர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்ததுலேருந்து கம்பெனி நல்லா வளர்ச்சி அடையுது, பையன் நல்லா ஒர்க் பண்ணுறான், ஹார்ட் ஒர்க் கொடுக்குறான், அவனுக்கு நமக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஜாதகர் அங்கே போய் சேர்ந்த பிறகு அவருக்கு வளர்ச்சி மேல் வளர்ச்சி, முன்னேற்றமே ஏற்படும்னு ஜாதகர் நினைப்பார். இந்த கூட்டு ஜாதக விளைவுகள் நாம் ஒரு நல்ல ஒரு வாதியார்கிட்ட பாடம் படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி, முன்னேற்றம், இந்த கூட்டு ஜாதக விளைவுகள். அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் தொடர்புகள் ஏற்படுறது, கூட்டு ஏற்படுறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா. இது கூட்டு தொழில் செய்வதில் இருக்கும், கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஏற்படும், குருமார்கள் மூலமாக ஏற்படும், மேலதிகாரிகள் மூலமாக ஏற்படும், சக ஊழியர்கள் மூலமாக ஏற்படும். இவங்க யாருமே நம்ம இரத்த சம்பந்தப்பட்ட உறவாக இருக்க மாட்டாங்க. நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லாத கூட்டு, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய தாக்கம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எங்கள் அப்பா ஜாதகம் எனக்கு வேலை செஞ்சது, என்னோட ஜாதகம் அப்பாவுக்கு வேலை செஞ்சது, என் மனைவியின் ஜாதகம் எனக்கு வேலை செஞ்சதுங்கிறதெல்லாம் அது தனி. அது அல்லாத சார்பு நிலை, கூட்டு நிலை, அவங்க வாழ்க்கையில் நம்ம கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்மளோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு குருமார்களாக இருக்கிறவங்க, உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கிறவங்க, உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க, உங்களுக்கு கூட்டாளியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஜாதகங்கள் உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்துறது நல்ல விளைவுகளாகவும் இருக்கும், கெட்ட விளைவுகளாகவும் இருக்கும். 5 பேர் ஃப்ரெண்ட்ஸை ஒன்று சேர்ந்து டூர் போகிறாங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கொண்டுட்டு போய் யாரை கொண்டு எங்கேயோ சாத்திடுறாங்க, 5 பேரும் காலி. இன்றைக்கி காலையில் பேப்பரில் படித்த நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது வேணால் அது ஒரு பழைய நியூஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுலாம் வருதுங்களா, இதெல்லாம் கூட்டு ஜாதக விளைவின் நிகழ்வு. இதில் 5 பேருக்குமே நேரம் மோசமாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஆனால் அது யாராவது ஒருத்தருக்கு மோசமான நேரம் இருக்கும், அது மொத்தமாக விளைவை மோசமாக தரும். அதே மாதிரி 2 நண்பர்கள் சாதாரணமாக ஒரு கேரேஜில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறு கம்பெனி இன்றைக்கி உலகளாவிய மிகப்பெரிய கம்பெனியாக போகிறது. இதுவும் கூட்டு ஜாதக விளைவுகள். அரசியலில் கூட இந்த கூட்டு ஜாதக விளைவுகள்ங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும்.
அதே மாதிரி சாதாரணமாக 2 நடிகர்கள் சேர்ந்து இணைந்து நடிக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். தனித்தனியாக அவங்க 4-5 படம் ஃப்ளாப் கொடுத்துருப்பாங்க. பட் கூட்டாக சேர்ந்து நடிக்கும்போது அது ரொம்ப பெரியதாக இருக்கும். இப்போ எல்லாம் கூட பேன் இண்டியா படங்கள்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லேருந்து பிரபலமான நடிகர்கள் ஒரே படத்துக்குள்ளே வந்து நடிக்கிறது, அந்த படம் வந்து ரொம்ப விரும்பி ரசிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது, அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கும். இதுவுமே வந்து இந்த கூட்டுச்சாதக விளைவுகள் தான். கூட்டு ஜாதக விளைவுகள் நன்மையாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திற்கு உச்ச வலிமையோடு இருக்காரோ, உதாரணமாக நீங்கள் வந்து கும்பலக்கணம்னு வச்சுக்குவோம். நீங்கள் கும்பலக்கணம், ஆனால் உங்கள் லக்னத்தில் சனி பெரிய பவரில் இல்லை, ஆனால் உங்களுடைய கூட்டாளி அல்லது நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபருக்கு சனி வலுவாக இருக்கார் அப்படின்னா, சனி உச்சம் பெற்ற ஒரு ஜாதகமாக அவர் இருக்காருன்னா, அந்த கூட்டாளியின் மூலமாக உங்கள் வாழ்வியல் சிறக்கும், மாற்றம் பெறும், முன்னேற்றத்தை அடையும், நல்ல நல்ல அறிகுறிகள் உங்கள் 2 பேருக்கும் கிடைக்கப்பெறும். அந்த அறிவுரைகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறையா மறக்க முடியாத நிகழ்வுகள், சம்பவங்கள் நிகழும். இதையே அப்படியே மாற்றி யோசிச்சு உங்கள் லக்னாதிபதி உங்களுடைய நண்பருக்கோ கூட்டாளிக்கோ அல்லது மேலதிகாரிக்கோ சக ஊழியருக்கோ அல்லது உங்களுடைய குருமாருக்கோ பலகீனமாக இருந்ததுன்னா அவருடைய இணைவு உங்களுக்கு நெகட்டிவ் பலனை தரும். அதனால் விபத்துக்களை சந்திப்பது, அதனால் கெட்ட பேர் ஏற்படுறது, அதனால் வந்து ஒரு முன்னேற்ற தடைகள் உருவாகிறது, அதனால் நஷ்டம் ஏற்படுவது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதே கும்பலக்கணமாக இருந்து சனி ஒருத்தருக்கு நீச்சமாக இருக்குது, அவரோட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால கூட்டு சேர வேண்டிய அமைப்புகள் ஏற்படுது, அல்லது அவர் உங்களுக்கு நண்பராகிடுறாரு, இந்த மாதிரி நெகட்டிவ்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதே போல் ஒரு பர்டிகுலர் தசாநாதன் அந்த ஆப்போசிட் கூட்டு சேரும் நபருக்கு அவருக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதும் அவர் ஜாதகத்தில் அது வலுவாக இருக்கிறதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கூட்டின் மூலமாக கொடுக்கும். இங்கே கூட்டுனா 2 பேர் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ் மட்டும்தான் கூட்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்கள் கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் அந்த கூட்டில் வருவாங்க. அதே மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, ஒரு திடீர்னு ஒரு இதில் சேர்றீங்க, அந்த நேரத்தில் ஒரு கூட்டு சேர வேண்டிய அமைப்பு ஏற்படுகிறது. அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு குருமாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுவதற்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதில் என்னென்னா, இதெல்லாம் நம்ம பார்த்து செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுதான் இயற்கையின் கர்மா. இயற்கையாகவே ஒரு சிலரோடு இருக்கும்போது ஜாதகர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைகிறதும், இன்னும் சிலரோடு சேரும்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பதும் இந்த மாதிரியான அமைப்புகளில் உருவாகிறது தான். இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது, பாக்கிய அதிபதி சூப்பராக உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார், 9ஆம் அதிபதியும் வலுவாக இருந்து சூரியனும் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது. அந்த பெண் குழந்தை வீட்டில் இருக்க வரைக்கும் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, சக்ஸஸ் பண்ணுறாரு, வீடு கட்டுறாரு, சொத்து சேர்க்குறாரு. திடீர்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே மாறுது. இது நிறைய பேர் சொல்லவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போனால் சார், அதோட என்னோட மகாலட்சுமி என்னை விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், அங்கேருந்து நொடிய ஆரம்பித்தேன், அப்படியே டக்குன்னு கீழே வந்துட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிகழ்வுகளும் நம்ம வந்து சந்திப்போம் லைஃப். அப்போ இந்த கூட்டு ஜாதகத்தின் விளைவு என்பது இயற்கை தீர்மானித்து விட்ட விதியின் சூட்சுமத்தில் ஒன்று தான். விதியின் சூட்சுமத்தில் ஒன்று தான். இதில் நீங்கள் வந்து பார்ட்னராக சேர்கிற நபருக்கு வேணால் ஜாதகம் பார்த்து சேர்க்க முடியும். இப்போ 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இந்த கூட்டாளியை சேர்த்துக்கலான் இருக்கோம், இதில் வந்து ஜாதகம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்சால் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டு வர்றவங்க உண்டு. திருமண பொருத்தத்துக்கு நம்ம பார்க்குறோம். குழந்தை பிறப்புக்கு கூட இப்போ எல்லாம் பார்த்துறோம், சி செக்ஷன் சிசேரியன் பண்ணி எடுத்துக்கலாம், அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு லக்னத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னா நல்லதுங்கிற மாதிரி பார்த்து கூட எடுத்துடும். ஆனால் நம்ம கூட பிறக்கிறவங்கள நம்ம தீர்மானிக்க முடியாது. எந்த தாய் தகப்பனுக்கு நாம் பிறக்கணுங்கிறத நாம் தீர்மானிக்க முடியாது. எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்குங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது. நமக்கு நண்பர்களாக வரக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த விஷயத்தை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட சக ஊழியராக பணிபுரியக்கூடிய உங்களுடைய ஜாதக அமைப்பு எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது. உங்களுக்கு மேலதிகாரியாக யார் வரணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கூட்டு ஜாதக விளைவுகளில் நன்மைகள் நடப்பதற்கு உங்கள் லக்னாதிபதி அங்கே வலுவாக இருக்கணும். உங்கள் லக்னாதிபதியும் அவருடைய லக்னாதிபதியும், அதாவது கூட்டு சேர்பவரின் லக்னாதிபதியும் அந்த விளைவுகளை ஏற்படுத்தும் ஜாதகரின் லக்னாதிபதியும் நண்பர்களாக இருக்கிறது நல்லது. எதிரிகளாக இருந்தாங்கன்னா அந்த விளைவு நெகட்டிவான விளைவாக இருக்கும். பாசிட்டிவான விளைவு நண்பர்களாக இருக்கிற போது ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தசை நடக்குது, தசாநாதன் நீங்கள் ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய நபருக்கு உச்ச வலிமையோடு இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த திசையில் உங்களுடைய கூட்டு, அந்த இணைவு, இந்த ஐடியா ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புரியுதுங்களா? ஒப்பந்தங்கள் அடிப்படையில் செய்யப்படுற தொழில்களில், கான்ட்ராக்ட் அடிப்படையில் வரக்கூடிய வேலைகளில் இந்த மாதிரி கூட்டு மிகப்பெரிய நன்மையையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட நம்ம யாரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல இந்த விதிகளை பூரா ஃபாலோ பண்ணுவோம்.
ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய மேலதிகாரிக்கு நம்ம இந்த விதியை ஃபாலோ பண்ணி பார்க்குறதுங்கிறது கண்டிப்பாக இயலாத காரியம். ஆனாலும் அதையும் மீறி சில நிலைகளில் நல்ல வலுவான கூட்டு சேரும்போது வாழ்வியல் முன்னேற்றம் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் சிம்ம லக்ன ஜாதகர். இவருக்கு சூரியன் பரவாயில்லாமல் இருக்கார், விருச்சிகத்தில் இருக்கார், பெருசாக ஒன்றும் பவர்ஃபுல்லாக இல்லை, ஓகே சம உச்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவருடைய லக்னாதிபதி உள்ள அமைஞ்சவர். இவருக்கு திடீரென்று தோன்றிய ஒரு நண்பர், ஒரு ரயில் சிநேகித மாதிரி தான் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேசிக்கிட்டாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அந்யோன்யமானாங்க, க்ளோஸ் ஆனாங்க. அந்த நண்பருடைய அறிவுரைகள், வழிகாட்டுதல் இவருடைய வாழ்க்கையவே டோட்டலாக புரட்டி போட்டுச்சு. அப்போ தான் அவர் அந்த ஜாதக ரீதியாக இது என்னனால எந்த விளைவுகளால் ஏற்படுதுங்கிறத பார்க்கும்போது அந்த நண்பருக்கு சூரியன் உச்சம் மட்டும் இல்லாமல் அவருக்கு லக்ன ரீதியாக அவர் திக்பலமாகவும் இருக்குது. கடக லக்ன ஜாதகர் அவர், இவர் சிம்ம லக்ன ஜாதகர். நார்மலாகவே கடக லக்னமும் சிம்ம லக்னமும் ரொம்ப அந்யோன்யமான லக்னங்களாக வரும். அவருக்கு சூரியன் உச்ச வலிமையோடு இருக்கார். அப்போ அந்த உச்ச வலிமை கொண்ட ஒரு மனிதரை இவர் லைஃப்பில் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் அந்யோன்யமாகி அவருடைய அறிவுறுத்தல் வழிகாட்டுதலின் பேரில் இவர் பெரிய அளவில் வெற்றிகளை அதுக்கப்புறம் குவிக்க ஆரம்பித்தார். இவங்களுடைய நட்புங்கிறது இப்போவும் தொடருது. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நண்பர்கள். அதுக்கப்புறம் இந்த ஜாதகருடைய வாழ்வியல் ஏற்பட்ட மாற்றங்கள், தாக்கங்கள், கல்யாணத்துக்கு இவர் சரியான முடிவை எடுத்தது, தொழிலில் சரியான முடிவுகள் எடுத்தது, அவருடைய ஐடியா எல்லாமே இவர் ஒரு ஸ்டெப்பு கூட நகர மாட்டாருங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கூட்டு ஜாதக விளைவுங்கிறது அரசியல்லையும் கூட இருக்கும். ஒருத்தரோடு இருக்கும்போது வரைக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அவங்கள விட்டு விலகின பிறகு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுற நிகழ்வுகளை நம்ம கண் கூட பார்ப்போம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து படம் பண்ணும்போதெல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல் படமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும், இவர் தனியாக போவார், அவர் தனியாக போவார், ரெண்டு பேரும் சேர்ந்து சொதப்புவாங்க. இதெல்லாம் நம்ம கண் கூட பார்ப்போம். 2 இசையமைப்பாளர்கள், 2 வேறு இசையமைப்பாளர்கள் ஒரே ஆளாக மாதிரி மியூசிக் போடுறது, அதிலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே நம்ம பார்த்தது உண்டு. அதனால் இந்த கூட்டு ஜாதக விளைவுகள் என்பது விதிக்கப்பட்ட ஒன்று தான். நமக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் சேர்வது என்பது நமக்கு சாதகத்தை தரக்கூடியது. நம்ம யாரோடையாவது சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாதகம் பார்த்துட்டு சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிறது முடியும். மற்றபடி இறைவனால் விதிக்கப்பட்ட மேலதிகாரிகள், நண்பர்கள், குருமார்கள் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு இவர் தான் குருவாக வரணும்னு நம்ம யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்ந்தெடுக்கலாம், ஆனாலும் உங்கள் ஜாதக விளைவு அவங்க ஜாதக விளைவு ஒழுங்காக ஒத்து போகுமாங்கிறதெல்லாம் காலத்தின் விதியின் சூட்சுமத்தின் வழியே நடக்கும் என்று கூறி கூட்டு ஜாதகங்களும் நம்மேல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை தான். ஆனால் அதற்கான விதிவிலக்கு நீங்களே மிக வலுவான ஜாதக அமைப்பு கொண்டவர்களாக இருந்துவிட்டால் இந்த மாதிரியான தாக்கங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஜஸ்ட் லைக் தட்னு தூசி தட்டி விட்டு கடந்து போய்விடலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.